ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகத்தோடு விளையாண்டாங்க. ஆனால் வேகத்தோட வேகம் எனக்கு சோகம் அப்படின்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாமினேஷன் அப்படின்றது விஜய் சேதுபதி அவர்கள் குரூப்பிசமாக ஆடக்கூடாது, ஒரே ஆளை போடக்கூடாது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸுங்கிறப்ப ஒரே ஆளை கை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி படித்து சொன்னாலும் உள்ளே இருக்க கூமுட்டைகள் எல்லாருமே கூமுட்டையாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, உள்ளே இருக்க கூமுட்டைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வெளியிருந்து வந்ததும் கூமுட்டையாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு நடந்த நாமினேஷன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ 4 பேர் தான் இருக்கிறதே சூப்பராக நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி, அப்புறம் வந்து கமருதீன், அப்புறம் திவாகர், அப்புறம் வந்து துஷார், அப்புறம் வியானா. இந்த 5 பேர் சொல்லலாம். சரியா? அதுலேயும் வந்து கமருதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நாமினேஷன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருந்தது. விக்ரம் அண்ட் கெமி. ஏன்னா அவங்க 2 பேருமே எதுவுமே செய்யலை. கரெக்டாக விக்ரமும் சரி சும்மா உட்காந்துக்கிட்டு அவன் வந்து சீட்டு தேய்ச்சிட்டு தான் இருக்கான். இன்னும் ஒரு ஃபைட் கூட பண்ணல. ப்ளஸ் காமெடி பண்ணுறேங்கிற பேரில் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து கமருதீன் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெமி. ஸோ கெமி வந்து என்னதான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் நமக்கு வந்து வெறும் கண்டஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்காக அதில் தான் இருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக அடிச்சாப்புல. அது வந்து செம்மையாக இருந்தது. அப்புறம் பார்வதி எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்ரம் அண்ட் கெமி, இந்த 2 பேரும் தான் வந்து ரம்மி பீஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கெமியும் விக்ரமும் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நம்ம திவாகர் சபரியை நாமினேட் பண்ணார். சபரி, ரம்யா. அது மாதிரி வியானா வந்து பார்த்தீங்கன்னா சபரி, எஃப்ஜே 2மே வந்து கரெக்டான ஒரு நாமினேஷன். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் சேஃப் கேம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் சபரி அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் சபரியோடைய முகத்திரையை ஃபுல்லாக கிழிச்சிட்டார் நம்ம வாட்டர்மெலன். ஸோ பக்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க முடியுது இந்த 4 பேரா. அடுத்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அமித் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் பார்வதி, வியானா எனக்கு தெரிஞ்சு அவரும் வெஞ்சனஸ் கேம் தான் ஆடுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நான் சொன்ன மாதிரி கமருதீன், பார்வதி, திவாகர் மற்றும் வியானா, அப்புறம் துஷார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் அண்ட் வினோத். ஸோ கரெக்டாக வந்து கொண்டு வந்தார். அதாவது சேம் செட் ஆஃப் நாமினேஷன் அப்படிங்கிறது கொண்டு வரக்கூடாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். மிச்ச எல்லாருமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா திவாகர் பார்வதி, திவாகர் பார்வதி, திவாகர் பார்வதி, ஏன்டா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக இதில் இந்த கூமுட்டைக்கு ஒழுங்காக பண்ணல. ஒயில்டு கார்டு கூமுட்டைங்களாச்சும் ஒழுங்கு பார்த்தா ஒயில்டு கார்டு அதுவும் கூமுட்டையாக இருக்குது. நாங்களும் கூமுட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து நாமினேட் பண்ணோன்னே வரிசையாக வந்து சாண்ட்ரா, பிரஜன் எல்லாருமே வந்து திவாகர் பார்வதின்றாங்க. அமித் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல நாமினேட் பண்ணார், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை வந்து வெயில் கார்டு வந்தாலும் நம்மளை தான் டார்கெட் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போய் தனியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுனே இருக்காங்க ரொம்ப நேரமாக. ஜண்டா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் போடுவாங்க, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, பிளான் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணுறது, ஏன்னா இவங்கலேருந்து இது சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, ஒரே பேட்டர்னில் கேம் இருக்குங்கிறது அவங்களும் தெரிஞ்சிருச்சு. சரி, ஒயில் கார்டு வந்தால் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் மாறும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அதுவும் ஆகலை. சரி என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ தர்பூசணி வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் தர்பூசணினே வருது அந்த 4 பேர். திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அவரும் வந்துட்டு இங்கே யாருமே சரியில்லைப்பா, எல்லாருமே விளாட்றாங்க, முதுகில் குத்துற கேம் விளாட்றாங்க, சுபிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாமினேஷன் சரியில்லை அப்படின்றாங்க. ஆமாம் கரெக்டு தான், ஏன்னா அவெல்லாம் முதுகில் குத்துவானே, பயங்கரமான ஆள், வியானா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உள்ள ஆடுறது வந்து குரூப்பிசம், பர்ஃபெக்டாக எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க சொல்லி அமித் பார்கரோட சொல்கிறாரு. அமித்தும் வந்து அதை கேட்டுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். மற்றபடி இந்த குரலும் எழுப்பில் எவனாவது வந்து ஏன்னா அந்த நாமினேஷன் விஜய் சேதுபதி சொன்ன பிறகு நடக்குதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒருத்தனும் இல்லை. ஏன்னா நாமினேஷன் அப்படிங்கிறது எல்லாம் ஒருத்தன். நாமினேஷன் ஃப்ரீனா யார் கொடுப்பாங்க? கனி, ரம்யா. நாமினேஷன் வெளியே அனுப்பணும்னு யாரை பண்ணுவாங்க? திவாகர், பார்வதி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சாராம்சத்தில் இந்த ஷோ போகிறது அப்படிங்கிறது வேல்யூவே இல்லை. இந்த ஷோ லாஸ்ட் இட்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்வதி அடுத்து எடுக்க போகிற விபரீத முடிவு என்னவா இருக்கும், எப்படி ஆரம்பிக்கிறான் இந்த கேமை? ஏன்னா நம்மள தான் வராங்க கேமுங்கிறப்ப இவங்களை வச்சு எஸ்கலேட் பண்ணி ஆடுவோமா, இல்லை நம்ம வந்து இறங்கி அடிப்போமா, இல்லை இவங்களை பணியை வச்சு குனியை வச்சு கும்புவோமா அப்படின்ற மாதிரி தான் பார்வதி திவாகர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஒயில்டு கார்டு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்லி ஒன்று போட்டு விட்டாங்க, அதை வெளுத்து விட்டாங்க அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ நாமினேஷன்ஸ் இந்த வாரம் சரியில்லை, அதுவும் குரூப்பிசம் மாதிரி தான் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பண்ணியிருந்தால் அந்த ஷோவுடைய இது எங்கேயோ போயிருக்கும். பட் டிஆர்பி எதிர்ன வேகத்துக்கு அப்படியே இறங்கிடுச்சு மத்தியானத்துக்கு மேலே. காலைல அப்படி போச்சு. மதியானம் திவாகரை நாமினேட் பண்ணி பாதி நாமினேட் பண்ணோன்னே அப்படியே குறைஞ்சிருச்சு. அடப்பாடா, இதுக்கு நாங்கள் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிடும்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸு அவங்க ஒரு சைடு போயிட்டாங்க, இங்கிட்டு ஆடியன்ஸ் ஒரு சைடு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். அடப்பாவி, உங்களை அனுப்பி நாங்கள் வந்து வெறிஞ்சு வருதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அப்புறம் வியானா, எஃப்ஜே அவங்களுக்குள்ள ஒரு கருத்து முதல் இருந்தது.
நாமினேஷன் 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு இவன் சொல்கிற காரணம் வந்து ரொம்ப ஓவர் ரியாக்டிவாக பண்ணுற, ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறான்னு. அது கரெக்டு தான். ஏன்னா ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசுகிறாங்க, பட் அவங்க மூஞ்சி நேராக பேச மாட்டாங்க. அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் ஆக்ஷன் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது. அடுத்து நம்ம விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் கெட்ட வார்த்தையே பேசலையா. முதல் 2 வாரம் தான் பேசினான். அதுக்கடுத்து 1 வாரம் ஃபுல்லாக பேசலை. அதுக்கடுத்து இப்போ தான் பேசினா பேசின இல்லை அப்படின்றான் ரியானா. இந்த 2 கான்வர்சேஷன் மட்டும் தான் போச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ பார்வதி எப்படி கேம் ஆட போகிறாங்க, கமருதீன் கொஞ்சம் கேமுக்குள்ளே இப்போ தான் வராரு. இஸ் நாமினேஷன்ஸ் பெர்ஃபெக்ட். துஷாரும் கொஞ்சம் அடிச்சானா நல்லாயிருக்கும், எங்கே ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம். அது வரைக்கும்